च वेदविदो विप्राः ये च अध्यात्मविदो जनाः ते वदन्ति महात्मानं कृष्णं धर्मं सनातनम्. இந்த ஸ்லோகம் சனாதன தர்மம் கண்ணனேன்னு சொல்ல வந்தது. வேதங்களாகட்டும், இதிகாச புராணங்களாகட்டும் மற்றும் தர்மசாஸ்திரமோ கண்ணனையே சனாதன தர்மம் என்று சொல்லி வைத்தன. சனாதன தர்மம்னா என்ன? அது வட இந்தியாவுக்கு மட்டும்தான் தர்மமா? நம்ம தென்னகத்துக்கு சனாதன தர்மம் எப்படி பொருந்தும்? ஒருவேளை சம்ஸ்கிருத மொழி மட்டும்தான் சனாதன தர்மத்தை பேசுமா? தமிழுக்கு அந்த தர்மம் உண்டா இல்லையா? சனாதன தர்மங்கிறது தான் இன்னைக்கு ஹிந்து தர்மம்னு சொல்லப்படுகிறதா, இல்லை ரெண்டும் வெவ்வேறையா? முக்கியமாக ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் தான் ஹிந்து தர்மத்தை பற்றி பேசி பழங்கால தமிழ் நூல்களில் நம்ம தர்மமெல்லாம் பேசப்படலையா? மேலோட்டமாக பார்த்தால் இந்த விஷயங்களில் நிறைய குழப்பம் நிலவுகிறது. சமீப காலத்தில் பார்த்தால் தமிழ் 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 என்று தமிழை தனியாக பிரித்து அதுவே ஒரு மதம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுகிறது. ஆனால் அது அப்படி இல்லைங்கிறது தான் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. தமிழ்ங்கிறது ஒரு மொழி. அந்த மொழி தான் மதத்தின் நூல்களை எழுத பயன்பட்டுள்ளது. சம்ஸ்கிருதத்திலையும் மதம் பேசப்பட்டது, தெலுங்கிலும் பேசப்பட்டது, கன்னடத்திலையும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது, சம்ஸ்கிருதத்திலையும் இருக்குது. ஆனால் தமிழில் மட்டும் ஒருவேளை ஹிந்து மதம் பேசப்படவே இல்லையோ அப்படின்னு ஒரு தோற்றம் காணப்படுகிறது. அதை போல் அல்ல. தமிழில் தாராளமாக ஹிந்து தர்மம் பேசப்பட்டு இருக்கிறது. இன்னும் கேட்டால் பண்டைய தமிழில் ஹிந்து தர்மம்தான் பேசப்பட்டிருக்கிறது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனசுக்கு நெருடலாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் திறந்த மனசோட முதல்ல முன்னுரையை வாங்கிக்கோங்க. இந்த தலைப்புகள் ஏன் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம். ஆறாரோ என்னென்னமோ சொல்லி நம்மை குழப்ப பார்க்கலாம். இதை பற்றி ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி நம் ஆச்சாரியர்கள், உரை ஆசிரியர்கள் அவர்கள் எழுதும்போது நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது சம்சாரம், மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிற பூலோகத்தில் இருக்கும். ஒரு நாள் இதிலிருந்து விடுதலை அடைந்து கர்மங்களை தொலைத்து முக்தின்னு சொல்லப்படும் வைகுந்தத்தை அடைவோம். அந்த லோகத்துக்கு இந்த லோகத்துக்கும் எத்தனையோ வேறுபாடுகள். அதில் ஒரு முக்கியமான வேறுபாடு, நாம் வாழ்ந்துருக்கிற இந்த லோகத்தில் கலக்குபவர்களும் உண்டு, கலங்குபவர்களும் உண்டு என்ன எழுதுகிறார். அப்படின்னா குழப்புகிறவர்களும் உண்டு, குழம்புகிறவர்களும் உண்டு. ஆனால் வைகுந்தத்தில் கலக்குபவர்கள் இல்லை, கலங்குபவர்களும் இல்லை. யாரும் குழப்பவும் மாட்டாளாம், நாம் குழம்பவும் மாட்டோமா. இது என்ன பெரிய சமாச்சாரமானு உங்களுக்கு தோணும். ஆனால் இது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எங்கே போய் கேட்டாலும் 2 ஜோசியர் 2 விஷயத்தை சொல்கிறார். ஒரு மாதிரி பொருந்தி இருக்குன்னு சொல்கிறதில்லை. ஒரு வக்கீல் இடத்துல கேட்டால்
இது இந்த நீதிமன்றத்துக்கு போகணும்னு ஒருத்தர் சொல்கிறார், இல்லை இது பொருந்தவே பொருந்தாது இப்படி போங்கோன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். ஒரு வைத்தியரிடத்தில் கேட்டால் உங்களுக்கு உடம்பே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிவிடுறார். ஊரில் இருக்கிற எல்லா உடம்பும் உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லிவிடுறார். அதுவும் தெரியல. நீங்கள் ஒரு கேள்வி ஒரு உபன்யாசகர் இடத்துல கேட்டால் அவரும் ரெண்டு மாதிரி தான் பதில் சொல்கிறார். அப்போ கடைசியாக வைத்தியர் குழம்ப மாட்டார், வக்கீல் குழம்ப மாட்டார், ஜோசியக்காரர் குழம்ப மாட்டார், உபன்யாசகரும் குழம்ப மாட்டார். ஆனால் என்ன வேணும்னு சந்தேகத்தோடு போனோம் பாருங்க, சந்தேகம் இன்னும் வலுப்பட்டு குழம்பி திரும்பி விடுவோம். இதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் நிறைய துணை புரிகின்றன. இந்த குழப்பத்தை நல்லா வளர்க்கணும் இல்லையோ. அப்படின்னா கார்த்தால ஒருத்தரை பேச சொல்கிறது, மத்தியானம் ஒருத்தரை பேச சொல்கிறது, சாயங்காலம் ஒருத்தரை பேச சொல்கிறது, மூணையும் மட்டும் கேட்டுட்டோம்னால் குழப்பம் உறுதி. அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இரவு வேளையிலே அப்படியே பேச்சு போட்டி நடக்கிற மாதிரி ஒரு 7-8 பேர் உட்காந்து பேசுகிற பாருங்க. ஒரு 9:30 மணிக்கு மேலே பேச்சு ஆரம்பித்தால் அவரவர்கள் ரொம்ப வேகமாக பேசுகிறார். அதை பேசி முடிக்கிறச்சே எப்பவான நமக்கு ஒரு முடிவு வந்திருக்கும், வரவே வராது. அவரவர்கள் தங்களதை பேசுவார்கள். முடிஞ்ச வரைக்கும் முடிவு வராமல் பார்த்துப்பாங்க. ஏன்னா முடிவு வந்துட்டால் நாளைக்கு எதை பற்றி பேசுறதுன்னு தெரியாது இல்லையா. வேகமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறச்சே 11 மணி ஆகிவிட்டது, நன்றி நண்பர்களே, இத்தோடு முடிச்சு விடுவோம் என்று சொல்லியிருப்பா. நமக்கு அப்போ தான் ரொம்ப வேகமாக இருக்கும். இப்போ பேச ஆரம்பித்ததுக்கெல்லாம் முடிவுண்டா கிடையாதா? கடைசியில் பார்த்துன்னு நான் தான் குழம்பி போயிருக்கேன். இப்போ அவர்கள் எல்லாரும் அவரவர்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடப்போறா. நாளைக்கு தலைப்பு என்ன என்று யோசிக்க ஆரம்பிச்சிடுவா. இப்போ நமக்கு தலைப்பை பற்றி கவலை இல்லை, அந்த தலைப்புக்கு எடுக்க வேண்டிய முடிவை பற்றி தான் நமக்கு கவலை. அப்போ பார்க்குற நேயர்களுக்கு முடிவென்னான்னு கவலை, நடத்துபவர்களுக்கு அடுத்த நாள் தலைப்பென்னான்னு கவலை. இதுக்குள்ளே தான் நாம் இப்போ ஊசலாடிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறச்சே எதை பற்றி எடுத்தாலும் குழம்பியே போயிட்டு இருந்ததுனால் எதுக்கு தான் முடிவு வரும்? சரி, உலக விஷயத்தில் ஒரு சிதுக்கு முடிவு வராத போனால் கூட போகட்டும், அதனால் ஒன்றும் நம்ம வாழ்க்கை மாறுட போகிறதில்லை. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கே ஆபத்து வர்ற அளவுக்கு ஏதாவது ஒரு பேச்சு நடந்து அதுக்கு முடிவு வராமல் இருந்து அதை பார்த்து நாம் குழம்பி கொண்டிருந்தால் அப்போ ஆபத்து நம்ம தலையில் என்ன இருக்குது? அப்படி என்ன ஆபத்துன்னு சொல்கிறேன். அதுதான் இந்த தலைப்புகள் கொடுப்பதற்கு காரணமாக அமைந்தது. ஒரு பேச்சு சொல்லப்படுகிறது, மதம் எல்லாருக்கும் தெரியும், ஹிந்து மதம்னு நம்ம சொல்கிறோம். மதம்னு சொன்னாலே மதச்சார்பு இருந்தாலே மதம் பிடித்து அலைவோம். அதனால் யாரும் மதத்தை பற்றியே பேச வேண்டாம். நம்ம நாடு அரசியல் சாசன சட்டத்தின்படி பார்த்தாலும் மதச்சார்பின்மையை கொண்டாடும் நாடு. ஆகவே யாரும் மதத்தை பற்றி பேச வேண்டாம் என்பது பொதுவான கருத்து. ஆனால் அதுக்கு கோட்டி சேர்த்துக்கிறதுக்கு யார் தெரியுமா சுலபமான இலக்கு? அவசர வாழ்க்கையிலே 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் என்ன பண்ணால் முன்னுக்கு வரலாம், குடும்பத்தை காப்பாற்றலாம்னு ஓடின்னு இருக்கோம் பாருங்க, அவர்கள் தான் இதுக்கு சரியான இலக்கு. ஏன்னால் எப்படியும் மதத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு அவர்களால் முடியல. அப்படி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறச்சே, நான் அவர்களை பார்த்து மதத்துக்கு நேரம் ஒதுக்கினாலே மதம் பிடித்து அலைவீர்கள் தெரியுமோ, அது உங்கள் முன்னேற்றத்தை தடைப்படுத்தும். ஆகவே அதை மறந்து விடுங்கள், மற்றதை பற்றி பாருங்கள், பொருளாதார முன்னேற்றத்தை பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டால் அப்போ ஏற்கனவே நான் வேற ஆசைப்பட்டு இருந்தேன், இப்போ பழம் நழுவி பாலில் விழுந்ததாக ஆகிவிடும். இப்படி வச்சுக்கிறேனே, பகவத்கீதையில் சரம ஸ்லோகம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இது கண்ணன் சொல்லியிருக்கிறது. மேலோட்டமாக இந்த ஸ்லோகத்தை பார்த்தால் சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டு விடுங்கிறார். அதுக்கப்புறம் தன்னையே சரணாகதி பண்ணுன்னு அவர் சொல்லிக்கிறார். இதை நான் இப்போ படிக்கிறேன். என்னால் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. எங்கள் அப்பா திதிக்கு ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு என்னமோ எனக்கு இன்னும் மனசு வரல. இப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கிறச்சே திடீர்னு யாரோ ஒரு சுவாமி வந்தார், இந்த ஸ்லோகத்தை ஓங்கி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். கண்ணனே என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, சர்வதர்மான் பரித்யஜ்ய,
எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால் உங்களுக்கு இது ஒத்து வரும் போல் இருக்கேன்னார். நான் 4 தரம் படித்து பார்த்தேன். நான் ஏற்கனவே சிராத்தம் பண்ண முடியலையேன்னு அழுதுன்னு இருக்கேன், ஏற்கனவே சந்தியாவந்தனம் பண்ணலை, நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாரோத்தர் வந்து கீதையே இப்படி இருக்கத்தான் சொல்கிறது அப்படின்னால் பழம் நழுவி பாலில் விழுந்துள்ளையா? எனக்கு நானே அதைத்தான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இப்போ கீதை வேற சொல்லித்துனால் ரொம்ப திருப்தியாக போச்சு, அதோடு அதை மூடிடுவேன். இதுக்கப்புறம் யார் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கியே தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் ரொம்ப வேகமாக வாதாடுவேன். உங்களுக்கு தெரியாது, கீதையே இதெல்லாம் பண்ண வேண்டான்னு தான் சொல்லியிருக்கு. நீர் உபன்யாசகரா அவர் உபன்யாசகரா? நான் அவரையே கேட்டேன், அவரும் கீதையில் இதுதான் சொல்லியிருக்குன்னுட்டார்னு முற்றுப்புள்ளி வச்சுருவேன். இப்போ இது குழப்பமா இல்லையா? கீதையில் இங்கே யாரும் கண்ணன் அப்பாவுக்கு சாதம் பண்ணாதேன்னு சொல்லுவாரா? நீ சந்தியாந்தனம் பண்ணாதேன்னு சொல்லுவாரா? அப்போ அதுக்கு ஏதோ அர்த்தம். அந்த அர்த்தத்தை சரிவர சொல்லாமல் நம்ம இஷ்டப்பட்டபடி சொல்லிட்டு போயிட்டோம்னால் ஏற்கனவே அந்த வம்பில் மாட்டின்னு இருக்கிறவங்க என்ன ஆகும்? ஆமாம், இதுதான் சரி போல் இருக்குது, இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு விட்டுடுவோமோ இல்லையோ? அதை ஒரு உதாரணமாக வச்சுக்கோ. அதை போல் 18 வயசுலேருந்து ஒன்றும் இல்லை 15 ஆகி 10வது படித்து முடித்தாச்சுன்னா ஒரு ஓட்டப்பந்தயம் தொடங்கும். 11லேருந்து ஆரம்பித்து அதெல்லாம் இப்போ 10வதுக்கே 9வதுல ஓட்டப்பந்தயம் ஆரம்பிச்சுடுறதுன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு 13-14 வயசு வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கலாம். அதுவே 2 மாதம் இப்போ முழு மாதம் விடுமுறை விடுறாளா? முன்னாடிலாம் ஒரு தேதியில் மூடியாச்சுன்னா 60-65 நாள் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. நடுவில் 1 வாரம் வா, 1 வாரம் போ, 1 வாரம் வா, மாற்றி மாற்றி இருந்தால் எங்கள் குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறது கூட முடியல. இப்போ அந்த நாளில் இதுதான் 2 மாதம் தாத்தா பாட்டியோட பேரம் பேத்தி கழித்த நாள். இதுக்குள்ளே தான் பல பேரும் திருப்பாவை சொல்லி கொடுத்தா, இதுக்குள்ளே தான் சஹஸ்ரநாமம், இதுக்குள்ளே தான் பேத்திக்கு கோலம் போடுறது, எல்லாமே இதுக்குள்ளே நடந்தது இந்த 2 மாதத்துக்குள். ஆனால் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்போ பயணத்தை திட்டமிடுறதுன்னே தெரியல, எப்போ மூடுவா தெரியாது, எப்போ தரப்பா தெரியாது. அப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணும்? ஆரம்பத்திலேருந்தே ஒரு அழுத்தம் அழுத்தம் அழுத்தம், அது மெதுவாக மன அழுத்தம் ஆகும். ஆன பிற்பாடு அதுவும் 17 ஆயிடுத்து, இப்போ 12வது முடிஞ்சு போச்சு, மேற்கொண்டு சேரணும்னால் அது ஒரு பெரிய ஹிமாச்சலத்தை ஏறுற அளவுக்கு ஆயிடுத்து நிற்கும். அதுக்கப்புறம் இங்கே சேரணும், பரீட்சை படிக்கணும், 3 வருஷமா 4 வருஷமா 5 வருஷமா பணம் தண்ணீராக செலவழியும். இதெல்லாம் தாண்டி இவர்கள் வந்தால் உடனே கல்யாணத்துக்கு பார்க்கணும். கல்யாணம்னாலே புது வீடு வாங்கி ஆகணும், புது வண்டி வாங்கி ஆகணும். எவ்வளவு பொறுப்பு. இந்த பொறுப்புக்கு நடுவில் நீங்கள் கொஞ்சம் மத ஆராய்ச்சி பண்ண பாருங்கோ. விஷ்ணு தெய்வமா, சிவன் தெய்வமா, சாங்கியமா, ஜெயினமா, பௌத்தமா, சாருவாகமா, ராமானுஜர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு 50 வருஷம் படிங்கோ, சங்கரர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு 30 வருஷம் படிங்கோன்னால் வரவே மாட்டாயா. அதனால தான் இது ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி, அப்போ எல்லா மதத்தில் இருக்கிறவாளும் என்ன பண்ணுறாள்னால் சற்றே இந்து மதத்துக்கும் மற்ற மதத்துக்கும் வித்தியாசம் உள்ளது. மற்ற மதங்களை பார்த்தால் நீ இருக்கிறபடி இருந்துகொள், நாங்கள் சொல்கிற கொஞ்சம் அடிப்படை கோட்பாடுகளை மட்டும் பற்றிக்கொள், இவ்வளவுதான் மற்ற மதம் சொல்லும். ஆனால் ஹிந்து தர்மத்தில் பார்த்தால் நீ அடிப்படை வாழ்க்கையிலேருந்தே மாற்றணும். ஒவ்வொரு ஒழுக்கமும் ஒழுங்காக இருக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ ஆரம்பத்திலேயே இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் கூடாது, மது அருந்துகிற பழக்கம் கூடாது, பிறன்மனையை ஏறெடுத்து பார்ப்பதும் கூடாது. ஏகதார விரதன், ஒரே மனைவியோட அவளே நமக்கு அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டும். பெற்றோரை வைத்துக்கொண்டு காப்பாற்ற வேண்டும். புலால் உண்ணவே கூடாது, எதுவும் கூடாதுன்னால் இவனுக்கு அவசர வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கு இது இத்தனையும் தேவைப்படுறது. அது அத்தனையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துக்கிற மதமாக இருந்தால் கூட இவன் மனசு அதை சாடுறது. ஆனால் ஹிந்து தர்மம் ஆரம்பிக்கச்சே அது அத்தனையும் கூடாதுங்கிறது. அது இருந்தாலே உனக்கு ஒழுக்கம் இல்லைங்கிறது. ஒழுக்கம் இல்லைன்னா இறைவனுக்கு பூஜையே பண்ணாதேங்கிறது. இது எங்கே கொண்டு போய் நிறுத்திடும்னால், நீ தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சியானா பூஜை பண்ணு, இல்லையா அவர் ஒன்றும் நீ பண்ணணுங்கிறதுக்காக காத்துருக்கலே என்று சொன்னால் இவன் மனசுக்கு அதுவும் ஒத்து போக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் உட்காண்டிருக்கிறவாள்லாம் வெறும நான் உபன்யாசம் பண்ணிட்டு போக வரல, அன்றாட வாழ்க்கையில் என்ன பட்டுன்னு இருக்கோம். உங்களோட கூட இருக்கிறவர்களும் இந்த வம்பு தும்பெல்லாம் சொல்லியிருப்பா, உங்களுக்கே கூட இந்த கட்டம் வந்திருக்கலாம், நம்ம குழந்தைகள் இதை போத கேள்வி கேட்டிருக்கலாம். அப்போ என்ன ஆகுது? முதல்ல மதங்கிறத ஏற்றுக்கிறதுக்கே முடியல, ஏன்னா நேரமின்மை. 18லேருந்து 38 வரைக்கும் ஓடுன்னு ஓட வேண்டும். சரி, அதுலேயும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு வந்தால் இனிமே பாக்கி இல்லைன்னு ஹிமாச்சலம் ஏறுற மாதிரி ஒழுக்கத்தை நம்ம ஹிந்து தர்மம் சொன்னால்
நிச்சயமாக எனக்கு பிடிக்கல இப்போ. அதனால் சட்டுன்னு என்ன ஆகிடுறது, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் மதம்னாலே மதம் பிடிக்கிற மாதிரியா. அதனால் எதுக்கு இப்போ நமக்கு மதம் பிடிக்கணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம குடும்ப முன்னேற்றத்தை பார்ப்போம். குடும்ப முன்னேற்றம் வேறு, மதத்தின்படி கோவிலுக்கு போகிறது வேறு. மிஞ்சி போனால் வந்து ஒரு 2 பிரதட்சணம் பண்ணுறேன், ஒரு அர்ச்சனை வேணா பண்ணுறேன், அத்தோடு விட்டுடுவோம். அதுக்கு மேலே நான் பேசாமல் பாரத இறையாண்மைப்படி மதச்சார்பின்மையே நான் பின்பற்றி விடுகிறேன்னு முடிச்சுடுறான். எதுனாலேனால் இயலாமை. தயவுசெய்து நன்னா அது மனசில் வாங்கிக்கணும். பிடிக்காமைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆரம்பமே இயலாமை. அவளுக்கு வேலை வேலை ஓட வேண்டியிருக்கு. இதற்குள்ளே இதெல்லாத்தையும் பார்த்துருந்தா முடியுமா? அதுவும் இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் அந்த இயலாமையை பறைசாற்றுகிறா போலே, நீ பண்ணுறது தான் சரி, நீ பண்ணுறது தான் சரிங்கிறா போலே பத்திரிகையை பிரித்தா இதே தான் போட்டிருக்கு. எங்கே ஊடகத்தை திறந்தாலும் இதே தான் சொல்கிறது. நாடகம் பார்க்க போனால் இதே தான் பேசுறது. எங்கும் சுற்றி இதையே சொல்லிட்டு வேணும்னா கோவிலுக்கு போங்க, அதற்கு மேலெல்லாம் இந்த தர்ப்பணம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், சந்தியாந்தனம் பண்ணுறேன், பெற்றோரை விழுந்து நமஸ்கரித்தேன், தாத்தா பாட்டியை வச்சுட்டேன், இதெல்லாம் உதவாதது சுவாமி. இது ஏதோ இந்த இந்து தர்மம் பழைய நாள்காரர்களை இழுத்து பிடிச்சிருக்கு, இதெல்லாமா மோட்சம் கொடுக்க போகிறது அப்படின்னுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறது, எதுக்கும் முக்திக்கும் சம்பந்தம் இல்லை. நீ ஆசைப்பட்டியானா மோட்சம் கிடச்சிரும். நீ பண்ணுற கர்மத்தினாலேயா மோட்சத்துக்கு போகிற? நீ கொடுத்த ஏதோ எள்ளும் பிண்டமும் கொடுத்ததுக்காகவா மோட்சம் போகிற? அது தெய்வத்தின் அருளால் போகிறாய்ன உடனே இவன் மொத்தமே வாண்டான்னு முடிவு பண்ணுறான். அந்த தெய்வம் எனக்கு அருளட்டும், நான் நேராக அவர் காலை பிடிச்சின்னு போய்க்கிறேன். அதனால இந்த எந்த ஒழுக்கமோ வேட்டி கட்டிக்கணும்னு சொல்லுவீர்கள், நெற்றியில் விபூதியோ திருமணோ இட்டுக்கணும்னு சொல்லுவீர்கள், கோவிலுக்கு போகிறச்சே கீழே விழுந்து நமஸ்கரிக்கணும்னு சொல்லுவீர்கள். எனக்கு முட்டி முடியலே, முதுகு முடியலே, உங்கள் ஹிந்து தர்மம் ஒத்துக்குமா? எத்தனையோ விஷயத்துக்கு எனக்கு ஒத்தே போல சுவாமி உங்கள் தர்மம், ஆகவே நான் விலகியே இருக்கிறேன். இந்த பேச்சு நன்னா வளர்ந்து கொண்டே வருகிறது. இது என்ன ஆயிடும்னால் கடைசியில் இந்த இதில் விருப்பம் இருக்கிறவா இதை போல பேச்சு தான் வளரணும். என்ன ஆசைப்படுறவர்கள் இருக்கா பாருங்க, நாஸ்திகவாதிகளாக இருக்கலாம், வேறு மதஸ்தர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு என்ன ஆயிடுறது, நன்னா மெல்லுவதற்கு அவல் கொடுத்தா போலே ஆய்விடும். வாய் வெறுமை இருக்கிறதுக்கு மெல்றதுக்கு அவலை கொடுத்துட்டா நன்னா இருக்காதா? அப்போது ஹிந்து தர்மத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அதில் நம்பிக்கை இழந்து மெதுவே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தினமும் ராத்திரி ஒரு 1/2 மணி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, அதை நாம்ளே பார்த்து நம்மளே நகர்ந்து போயிட்டோமோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். நான் போயிருக்கவே வேண்டாம், ஆனால் எனக்கே திரும்ப சொன்னால் அந்த சந்தேகம் வந்துடுமா? இது மெதுவாக சுற்றி நடக்கிறது. அந்த விஷயத்தை நாம் கண்டிப்பாக இப்போ பார்த்தாகணும். ஏன் மதம்னு சொன்னால் மதம் 2 வார்த்தை. மதம்ங்கிறது தான் சமயம், அதுதான் ஹிந்து மதம்னு சொல்கிறோம், மற்ற மதங்கள்னு சொல்கிறோம். அது மதம் அப்படிங்கிற வார்த்தையே வேற. தமிழில் எழுதும்போது 2த்துக்கும் ஒரு தா தான் இருக்குது. தமிழில் எழுதினா ஒரு தா, ஆனால் சம்ஸ்கிருதத்தில் எழுதினா த த த த 4 இருக்கா? அப்போ மதம் பிடிச்சு அலையிறதுன்னு சொல்கிற பாருங்க, அது 3வது த. மதம் ஹிந்து மதம்னு சொல்கிறது முதல் த, மதம். ஆனால் இது தெரியாத நம்மளை என்ன குழப்பிட்டுவாள்னால் மதம்னா மதம் விடுவா. இது சொல்லே வேறே, அது சொல்லே வேறே. இது 2 ஒரு சொல்லே அல்ல. அதனால் 6 இப்போ மதத்தை பின்பற்றினால் மதம் பிடித்தலைவோம், தவறான செய்தி. அந்த செய்தியை கொஞ்சம் அப்படியே மறந்துருங்க. ஏன் மறக்கணும்னு இப்போ சொல்ல வரேன். என்னென்ன வாதங்கள் இருக்கலாம்? 1, எல்லா மதமும் சம்மதம், எல்லாம் சமம் அப்படின்னு சொல்கிறவர்கள் இருக்கலாம். இன்னொன்று, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவா 2ஆம் கட்சியாக இருக்கலாம். எல்லாம் சமமான மதங்கள் தான், நம்ம பாரதனுடைய சாசன சட்டம் எல்லாத்தையும் சமமாக ஏற்றுக்கோன்னு சொல்லியிருக்கு, அதுதான் மதச்சார்பின்மை அப்படின்னு ஒரு சாரார் கருத்து சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் தான் இப்போ சேர்ந்து யோசிக்கணும். இந்த ஒத்தொத்தரும் இதை சொல்ல என்ன கொண்டு போய் முடியும்னு பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன் எல்லாமே சமந்தான் சுவாமி, இதில் என்ன இருக்குப்போ அப்படின்னால் எதுலேயுமே பற்று வராதுன்னு அர்த்தம். என்ன, ஒரு 4 மாம்பழத்தை வச்சுட்டு, மாம்பழம் வச்சுருக்கு, ஆரஞ்சு பழம் வச்சுருக்கு, வாழைப்பழம் வச்சுருக்கு, திராட்சை பழம் வச்சுருக்கு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோன்னார். எனக்கு எதுவாக இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு எதுலேயும் பிடித்தமில்லை, நாட்டமில்லைன்னு அர்த்தம். இப்போ சொன்ன 4 காமிச்ச உடனே
இதுதான் எனக்கு பிடிக்கணும்னு எடுக்கிறான் பாருங்க, அப்போ தான் நாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த நாளையுமே சமம் சமம்னு சொல்கிறது நீங்கள் ரொம்ப உயர்ந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். மேலோட்டமாக பார்க்கச்சே எல்லாம் சம்மதம்ங்கிறார் சுவாமி, எல்லாம் சமம்ங்கிறார். எப்பேற்பட்ட கருத்துன்னுவா அப்படின்னா எனக்கு எதுலேயுமே நாட்டம் இல்லைன்னு ஆயிடும். இப்போ உங்களுக்கே கூட எனக்கு எதிர்த்த வீட்டு பிள்ளையும் சமந்தான், என் வீட்டு பிள்ளையும் சமந்தான், பக்கத்து வீட்டு பிள்ளையும் சமந்தான்னால் நடக்குமாண்ணா அப்படின்னு யாருமே கேள்விப்பட்டதில்லை. நாம் எந்த குழந்தைய பிறந்திருக்கோமோ கண்டிப்பாக அதுக்கு ஆபத்துன்னு தான் ஓடி வருவோம். எழுத்து வீட்டு பிள்ளைக்கு ஆபத்துன்னு அவம்மா தான் பார்க்கணும், அவப்பா தான் பார்க்கணும். ஏதோ உதவுறதுக்கு போவேனே தவிர அப்படியே ஓடி போயெல்லாம் யாருமே பண்ண மாட்டான். இப்போ நாம் சமைக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கு தான் சமைப்போம். எடுத்தெடுப்பில் தெருவில் இருக்க எல்லாருக்கும் சேர்ச்சா தினப்படி சமைச்சிட்டு இருப்போம். அதனால் இந்த எல்லாம் சம்மதம்ங்கிறது வாய்ப்பேச்சுக்கு நன்னா இருக்கலாமே தவிர கவைக்கு உதவாது. ஆனால் இதை நான் சொன்ன உடனே இப்போ ஒரு சில பேருக்கு முகஞ்சொலிக்க ஆரம்பிச்சுடலாம். பார்த்தீரா, இவர் ஏற்றத்தாழ்வை பற்றி பேசுகிறார் சார், எல்லாத்தையும் சமம்னு சொல்ல மாட்டேங்கிறார்னா நான் சொன்னேன்னா அப்படி. நான் இப்போ சொன்னது எல்லாவற்றையும் சமம்னு சொன்னால் எதிலும் நாட்டம் இருக்காது. இதை நீங்கள் திரும்ப திரும்ப சிந்திச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் சமம் சமம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்போ நாட்டமே இருக்காது. ஏன்? எல்லாத்துலேயும் நாட்டம் இருந்தால் என்ன நீங்கள் கேட்கலாம். எல்லாத்துலேயும் நாட்டத்தை வைத்து சமாளிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இருக்கா கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாத்துலேயும் நாட்டம் வைக்கணும்னால் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வெத்த குழம்பு பிடிக்கும், மோர் குழம்பு பிடிக்கும், பருப்பு குழம்பு பிடிக்கும், சுண்டைக்காய் குழம்பு பிடிக்கும், வெந்தய குழம்பு பிடிக்கும், கீரை குழம்பு பிடிக்கும், 5-6 குழம்பு பிடிக்கும். என்ன பிடிக்கும்னு வந்திருந்த விருந்தாளியை கேட்டேன். இது எல்லாத்தையும் சொன்ன உடனே எனக்கு எல்லாமே பிடிக்கும்னார், எனக்கு எல்லாம் சமமாக பிடிக்கும்னார். இப்போ ஆபத்து எங்கே தெரியுமா? அவர் எதையான ஒன்றை சொல்லியிருந்தா என்னால் அடுத்த அரை மணியில் ஒரு குழம்பை பண்ணி சாதிக்க முடியும். அவர் எல்லாத்தையும் சமம்னு சொல்லியிருந்தால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் 6 குழம்பு பண்ணட்டுமா? என்னைக்கு சோறு போடுறது அவருக்கு? நான் 6 குழம்பும் பிடிக்கும்னு அவர் சொன்னால் முதல்ல ஆபத்தே எனக்கு தான். ஏன்னா எனக்கு 6 குழம்பு பண்ணுறதுக்கு சக்தி கிடையாது. உங்களுக்கு கூட்டு பிடிக்குமா காய்கறி பிடிக்குமானால் கூட்டும் பிடிக்கும், காய்கறியும் பிடிக்கும்னுட்டால் 2 பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அதுக்கு சக்தி கிடையாது இல்லையா? நன்னத்தானே தெரியறது. உங்களுக்கு மெதுவடை பிடிக்குமா, முப்பருப்பு வடை பிடிக்குமா, பஜ்ஜி பிடிக்குமானால் எல்லாம் பிடிக்கும்னால் பண்ண முடியாது. அதை தெரியாமல் நான் என்னமோ எல்லாம் சம்மதம்னு சொல்லிட்டு இருக்கேன். தயவுசெய்து அதை விடுங்க. எங்கேயுமே எல்லாம் சம்மதம் நடக்காது. கடைக்கு கூட்டின்னு போவோம், வரச்சே பார்த்தேன் எவ்வளோ பெரிய புடவை கடை, எத்தனை பெரிய நகைக்கடையெல்லாம் வச்சுருக்கு தெரியுமோ. பார்த்துன்னு வந்தால் வரிசையாக புடவை கடை. இங்கே இருக்கிற யார் வேணால் இப்போ கிளம்பி போவோம், புடவை வாங்கிறதுக்கு வேட்டி வாங்கிறதுக்கு போவோம். எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். 8000 10,000 ரூபா வரைக்கும் புடவை வாங்கிக்கோ சொல்லிட்டோம். கடைசியில் நிச்சயமாக ஒரு 3 புடவையான பிடிச்சிருந்து இதற்குள் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு 15 நிமிஷம் ஓடும். பார்த்துருக்கோமோ இல்லையா? இப்போ அப்போ என்ன தோணும்னா 3யுமே எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணத்தான் தோணும். 3யுமே எடுத்துக்கலாமோன்னு என்ன போகிறது? 24,000 பழுக்க போகிறதுன்னு அர்த்தம். அதான் கடைசியில் முடியும். இப்போ அப்போ ஏதானு ஒன்றைத்தான் முடிவெடுத்தாகணும். குழம்பாக இருந்தாலும் அவ்வளவுதான், புடவையாக இருந்தாலும் அவ்வளவுதான். பொண்ணுக்கு பிள்ளை பார்க்குறோம், பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறோம்னாலும் 3 ஜாதகம் 3 புகைப்படத்தை வச்சுன்னு யாருன்னு பார்த்துருந்தாலும் அங்கேயும் ஒன்றைதான் முடிவெடுத்தாக வேண்டும், வேறு வழி இல்லை. அதனால் தயவுசெய்து எல்லா சம்மதம், எல்லாவற்றையும் பிடித்து கொள்வோம். வாதமே எடுபடாது. ஒன்றைத்தான் பிடிக்க முடியும், ஒன்றைத்தான் சம்மதிக்க முடியும். அதற்காக ஆனால் இப்போ ஜாகிரதைக்கு சொல்கிறேன், அதுக்கு நான் அடுத்ததை மட்டம் தட்ட போகிறேன்னு அர்த்தமே கிடையாது. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணிடுவோம். எல்லாம் சமம்னு சொன்னாதான் எல்லாரையும் மதிக்கிறேன்னு அர்த்தம். ஒன்று உயர்ந்ததுன்னு சொன்னால் அடுத்ததை தாழ்ந்ததுன்னு சொல்கிறேன்னு அர்த்தம். அப்படி வச்சாதீங்க. ஒன்று உயர்ந்ததுன்னு சொன்னால் நான் அதை பின்பற்ற போகிறேன்னு அர்த்தம். இன்னொன்று மட்டம் தட்ட போகிறேன்னு பொருளே கிடையாது. இந்த விஷயத்தில் தான் நம்மளை எல்லாரும் குழப்பிடுறா. நான் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொன்னால் இதை நான் பண்ண போகிறேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். உடனே அடுத்த வீட்டுக்காரர் மட்டும் நான் சொல்கிறேன்னு அர்த்தமா? நான் இப்போ என் கணவன் வசத்தின்னு சொல்கிறேன், என் மனைவி உயர்த்தின்னு சொன்னால் எதிர்த்து வீட்டு மனைவி மட்டும் நான் சொன்னேன்னா? நான் சொல்லவே இல்லையே. சொல்லார்த்தத்தை வேணும்னு திரித்தால் அங்கு தான் குழம்பி போகிறோம். அதனால் எல்லா சம்மதம்ங்கிறது எடுபடாதுன்னு சொன்னால் அப்போ உன்னை குறை சொல்கிறார்னா சொல்லவே இல்லை. நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன், எதை பின்பற்றுகிறேன் என்பது மட்டும்தான் இங்கே முக்கியம். நான் என்ன உறுதி பண்ணிக்கணும்? நான் தேர்ந்தெடுத்துன்னு இருக்கிற பாதை மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகுமா? இப்போ கேள்வி அவ்வளவுதானே தவிர மற்ற பாதை கூட்டின்னு போனால் எனக்கு என்ன, கூட்டின்னு போகட்டா எனக்கு என்ன? பள்ளிக்கூடம்
இந்த பள்ளிக்கூடத்தில் சேருங்கோ, கண்டிப்பாக 100க்கு 100 உங்களுக்கு நாங்கள் வாங்கி காட்டுறோம், 100 பிள்ளைகள் பரீட்சை எழுதினா 100 பேரும் தாண்டிடுவா அப்படின்னு அவ சொல்கிறா. இப்போ அடுத்த பள்ளிக்கூடம் 99 தான் தாண்டுவான்னு வச்சுங்க, அதை கூட நம்ம மட்டம்னு சொல்கிறது இல்லையே. அந்த பள்ளிக்கூடத்தில் ஆள் சேரலையேன்னா 99 எல்லாரும் என்ன நம்புவா, அந்த 91 தேறினவர்களுக்குள்ள ஒருத்தனா நான் இருக்கேன்னு தான் நினைப்பா. அந்த விட்டு போயிட்ட ஒன்றுக்குள்ள ஒருத்தனை நான் இருப்பேன்னு எல்லாரும் நினச்சிப்பா. அப்படியா நினைக்க மாட்டாளோ இல்லையோ. எதுவாக இருந்தாலும் இந்த கோணத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் எல்லாம் சமம் என்பதை சர்ச்சையை மறந்துவிட்டு ஒன்றை தேர்ந்தெடுத்தால் தான் நாம் முன்னேற முடியும்.